எக்ஸ்பர்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் நல்லமா. ஸோ இந்த ட்ரேடிங் நல்லமா இல்லையாங்கிறது நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூது விளையாடுறதுல பிடிக்கும், கெம்பிளிங் பண்ணுறது பிடிக்கும். இந்த கெசினோ சென்டர்ஸ் வழியை போய் அதில் இருக்கிற குதிரைகள், அதில் இருக்கிற என்னென்ன மெஷின்களில் எதில் நான் ஒன்றில் பெட் கட்டி உங்களோட லக்கில் 100% உங்களோட லக்கில் நம்பிக்கை வச்சு எதில் நான் பெட் கட்டி அதில் ஏர்ன் பண்ணுறது உங்களுக்கு விருப்பம். ஓகே, அநேகமாக போதை வஸ்துக்கு உள்ளாயினாக்கள் அதெல்லாம் செய்வாங்க. போதை வஸ்துகளை போட்டுவிட்டு போதை பிளேஸ்களில் இருக்கும், கிளம்புலையெல்லாம் குதிரை ஓடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ குதிரையில் பெட் கட்டுற, ஸோ அப்படியான விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும். உங்களோட திறமையில், உங்களோட நாலேஜில், உங்களோட ஹார்ட் ஒர்க்கில் பணம் சம்பாதிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு பியூராக லக் பேஸில் பணம் சம்பாதிக்கிறது பிடிக்கும். இப்படியான கள்ள சூதாட்டங்களில் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது பிடிக்கும்னா எஸ், நீங்கள் தாராளமாக போய் செய்யுங்க. அதுலேயும் இதில் இப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக இருக்கிற கெசினோ சென்டர்ஸ் வழியை போனீங்கன்னா அதில் 190% நான் நினைக்கிறேன் லக் பேஸில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நல்ல லக் இருந்தால் மேபி உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அதே கன்செப்டில் நடக்கிற இந்த ஆன்லைன் சூதாட்ட கழகங்களான பைனரி ஆப்ஷன்ஸ், எக்ஸ்பர்ட் ஆப்ஷன் போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களோட லக்கில் நீங்கள் வின் பண்ண மாட்டீங்க, நீங்கள் ப்ராபபிலிட்டியில் தான் நீங்கள் வின் பண்ணுவீங்க. எப்படின்னா இப்போ 10 பேர் சூதாடுறதுல கிராஃப் மேலே போகுமா, இது கன்செப்ட் எப்படி நடக்குன்னா கிராஃப் மேலே போகுமா கீழே போகுமான்னு சொல்லி பெட் கட்டுறேன். நீங்கள் பெட் கட்டின சைட்டில் கிராஃப் மேலே பெட் கட்டின சைடில் போகணுன்னா நீங்கள் போட்ட பணத்தில் டபுள், நீங்கள் பெட் கட்டின சைடில் போகாமல் அதுக்கு மற்ற திசையில் கிராஃப் போகும்னு சொன்னால் நீங்கள் போட்ட பணம் இல்லை, 0. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இவனல் இந்த கிராஃப் அதில் நீங்கள் பார்க்குறது உண்மையான கிராஃப் இல்லை. ஓகே, அதில் ஒரு சாஃப்ட்வேர் நாலேஜ் தெரிஞ்ச ஒரு ஆள் அவங்களோட அந்த பிளாட்ஃபார்மோட அல்கோரிதத்தை பார்த்து என்கிட்ட சொன்ன விஷயம் இது. ஸோ அதில் இருக்கிற நீங்கள் பார்க்குறது இப்போ பிட்காயின் யூனிவர்சிட்டி கிராஃப் ஒன்று பாய்ங்கன்னா அது பிட்காயின் உண்மையான கிராஃப் இல்லை. எல்லாம் நினைக்கிற பிட்காயின் கிராஃபில் அவன் பெட் கட்டுற முடியும் இல்லை. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டில் 100 பேர் பெட் கட்டுறாங்க. 100 பேரில் 90 பேர் மேலே போகணும் பெட் கட்டுறாங்க, 10 பேர் கீழே போகணும் பெட் கட்டுறாங்கன்னா யாரு எந்த பக்கம் போகிறதுக்கு பெட்டிங் குறைய வருதோ அந்த பக்கத்தில் நகர வைப்பானு கிராஃபை. இப்போ 10 பேர் எனக்கு கீழே போகணும் பெட் கட்டிக்காங்க, அப்போ கீழே போகிற மாதிரி கிராஃபை அனுப்பினா 90 பேர் லாஸ்ட் ஆயிடுவாங்க. அப்போ 90 பேர் கட்டின பணம் கம்பெனிக்கு வந்துடும். ஜஸ்ட் 10 பேர் தான் வின் பண்ணினா அப்போ 10 பேருக்கும் டபுள் பண்ணி காசை கொடுத்தா ஸ்டில் கம்பெனி ப்ராஃபிட்டபிள். இந்த சூதாட்ட கழகங்கள் ப்ராஃபிட்டபிள். இந்த சூதாட்ட கழகத்தில் உண்மையாக யார் பணம் மேக் பண்ணணும்னா இந்த சூதாட்ட கழகங்களை நடத்துகிறவனதெல்லாம் உண்மையாக பணம் மேக் பண்ணுறேன். உங்களுக்கெல்லாம் டபுள் பண்ணி பணம் தரதுக்கு அவனை வந்து சத்திரம் நடத்தலை, அவனுக்கு எங்கேருந்து பணம் வருது. ஓகே, அநேகமான லொஸ் பண்ண வச்சா தான் கொஞ்சம் பேருக்கு ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி கொடுத்து நிறைய பேரை சூதாட்டம் செய்ய வைக்கலாம். ஸோ அப்போ தான் அவனுக்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், டிக்டாக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டெல்லாம் நிறைய பணம் கொடுத்து வாங்க பினோமியில் நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம். இந்த என்டர்டைன்மெண்ட் யூடியூபர் எல்லாம் திடீர்னு மாதிரி இப்போ ஆல்ரெடி இதே மாதிரி ட்ரேடிங் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை பற்றி கதைச்சா பிரச்சனை இல்லை, அதை பற்றி யாருமே கதைக்க மாட்டாங்க. ஏன்னா ரியலாக ட்ரேடிங் இதுக்குள்ளே இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு இதெல்லாம் கள்ள ஸ்கேம்னு தெரியும், அவனால் கதைக்க மாட்டாங்க. இவனால் மாதிரி இந்த கள்ள சூதாட்ட கழகங்கள் யாரை எந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்கிட்ட போய் மார்க்கெட் பண்ண சொல்லுவானுன்னா என்டர்டைன்மெண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்கிட்ட மார்க்கெட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ டான்ஸுக்கு இது போடுற ரீல்ஸ் போடுற மற்றது என்னென்ன இந்த வேறு என்டர்டைன்மெண்ட் இது நாடகம் நடிக்கிற அப்படியான இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு போய் நல்ல லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஓகே எங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு இதை ப்ரொமோட் பண்ணணுங்கன்னா அவங்களுக்கு இதை பற்றி விஷயம் தெரியா பிடிச்சி வாங்க உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணி பணம் முளைக்கு ஆசையா போய் இதில் சூதாடுங்க சொல்லிடுவாங்க. ட்ரேடிங் பண்ணுறங்கிற வேலை சொல்லிடுவாங்க. என்டர்டைன்மெண்ட் சேனலில் பார்க்குறாக்களுக்கும் ட்ரேடிங் சம்மந்தமான போதியளவான நாலேஜ் இருக்காது. அவங்களும் போய் கோடிக்கணக்கில் லொஸ்ட் ஆகி பண்ணும். எத்தனையோ பேர் தங்களோட உயிரமாய்ச்ச இது விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. ஓகே, ஸோ அநேகமாக நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். இது மாதிரியான எக்ஸ்பர்ட் ஆப்ஷன், பைனரி ஆப்ஷன் இதெல்லாம் யார் அநேகமாக ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னா சும்மா இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது என்டர்டைன்மெண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ப்ரொமோட் பண்ணுவாங்க. என்னென்னா அவனுக்கு அவ்வளோ பணம் கொடுத்து அவனால் ப்ரொமோட் பண்ணல. ஏன்னா இந்த கம்பெனிஸில் விளையாட போகிற ஆட்களில் 199 பணத்தை லொஸ்ட் ஆகுற பணத்தை இவங்க லொஸ் பண்ணுறாங்கன்னா அது எல்லாமே இந்த கம்பெனிஸ் தான் லாபம். அவனால் நிறைய பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி அவனுக்கு மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணிடலாம். அதனால நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட்டை பணம் கொடுத்து ப்ரொமோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதை கன்செப்ட் இதுதான். நீங்கள் அதில் ஒரு டைம் ஒன்று ஓடும், அந்த டைமுக்குள்ளே நீங்கள் மேலே போமா கீழே வருமான்னு சொல்லி பெட் கட்டி அந்த டைமுக்குள்ளே அது நீங்கள் பெட் கட்டின சைடுக்கு போனீங்கன்னா டபுள், நீங்கள் போகாட்டி அது இல்லை. இதுக்கு ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வச்சு கொஞ்சம் பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க. சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்
இந்த பைனரி ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் வின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு தரம் லாஸ் ஆகினா அதை டபுள் பண்ணணும், திரும்ப அதை 4 மடங்கால பெருக்கணும், அப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பைனரி ட்ரேடிங்லாம் யார் பணம் உழைக்கிறேன்னா அந்த பிளாட்ஃபார்மில் மட்டும்தான். அடுத்தது இவனால் உங்களோட ஆசையை தூண்டுறதுக்காக டெமோ அக்கௌண்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. நீங்கள் உங்களோட உண்மையான படத்தை படுத்துவார், அவனே சும்மா ஃபேக்காக ஒரு பணம் பண்ணுறது விளையாடி பாருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேக் ஆல்கோரியத்தோட கிராஃப்ஸ் எப்படி மூவ் ஆகணும்னா எந்த பக்கம் கூடுதலான பணம் கட்டுறாங்களோ அதே பக்கத்தில் மூவ் ஆகும். அப்போ நீங்கள் ஒரு 2-3 தரம் விளையாடி பார்க்கக்குள்ள நீங்கள் லொஸ் பண்ணுறதை விட வின் பண்ணுறது கூட இருக்கும். அப்போ பார்ப்பீங்கப்பா இது பயங்கர உழைப்பாக இருக்குது. ஒரு நாளைக்கு 15 வின் பண்ணினாலே நம்ம பெரிய மில்லியனர் ஆயிடலாம் கொஞ்சம் காலத்தில். இப்படியே கண்டினியூஸாக செஞ்சுட்டு போனால் US$1 மில்லியன் ஆயிடலாம்னு சொல்லி பகல்கான கண்டு உங்களோட ஆசையை தூண்டி விட்டு போட்டு அப்புறம் உங்களோட ரியல் பணத்தை போட சொல்லுவாங்க. ரியல் பணத்தை போட்டோடனே கண்டினியூஸாக உங்களுக்கு லொஸ்ட் வரும். நீங்கள் பார்ப்பீங்க இப்போ நம்ம புதுசாக வந்ததுக்காக லொஸ்ட் வருது, நம்ம இதில் போட என்ன டெமோவில் நல்லா தானே வந்தேன்னு சொல்லி போட்டு திரும்ப நிறைய பணத்தை உள்ளுக்கு போட்டு கடைசியாக அந்த கிரீடில் கடன் வாங்கி எல்லாம் உள்ளுக்கு போடுவீங்க. போட்டு நிறைய பேர் லொஸ் பண்ணுறீங்க. நிறைய பேர் கடன் வாங்கி வட்டி கடன் வாங்கி இதுக்குள்ளே போட்டு ஃபுல்லாக லொஸ்ட் ஆகி தற்கொலை முயற்சி எடுத்த கதை எல்லாமே எனக்கு தெரியும். ஓகே, ஸோ உங்களுக்கு சூதாட்டம் செய்கிறதுல பயங்கர இன்ட்ரெஸ்டான ஒரு லக்கில் உங்களோட திறமையில் நம்பிக்கை இல்லாமல் உங்களோட லக்கில், அதுவும் லக்கும் இல்லை, இதுக்குள்ளே வேறெல்லாம் லக்கும் இல்லை, அல்கோரிதத்தில் இருக்காமல் கல்ல நிலைமையாக. ஸோ அதுகளில் இன்ட்ரெஸ்டான ஆக்களாக இருந்தால் தாராளமாக போய் செய்யுங்க. ஓகே, அவ்வளோதான் நான் சொல்லலாம். ஓகே, இந்த எக்ஸ்பர்ட் ஆப்ஷன், பைனரி ஆப்ஷன், இந்த ஆப்ஷன்ஸ் வாரது, அடுத்த பைனரி வார எல்லாமே சூதாட்ட கழகங்கள். இதை பற்றி மத்தாக்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.